இந்த விவசாயத்தினால இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை நான் செஞ்சிட்டு இருக்கேன். நஷ்டம் அடையுது, ஆனா அதை பொருட்படுத்தாம பென்ஷன் வர்ற பணத்தை எல்லாம் அதுல போட்டு நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதுல சிம்பிளா எப்படி செய்யறது அப்படின்ட்டு ஒரு 6-7 வருஷமா ரொம்ப ரிசர்ச் பண்ணி இப்ப அந்த நஷ்டத்தை எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லி குறைச்சி 2 லட்சம் நஷ்டம் இருந்ததுக்கு 1 லட்சம் ஆக்கி இருக்கிறேன். இப்போ அதுல என்ன ஒரு சின்ன சமாச்சாரம் மட்டும் உங்ககிட்ட சொல்றதுக்காகத்தான் நான் பேசணும் அப்படின்னு. இப்ப நீங்க எல்லாம் அன்னைக்கெல்லாம் 40 வண்டி 50 வண்டி 60 வண்டி 80 வண்டி எல்லாம் எருவு போட்டெல்லாம் விவசாயம் பண்ணீங்க. நானும் பண்ணிருக்கேன், எங்க அப்பாவும் பண்ணிருக்காரு. ஆனா இப்ப நான் ரொம்ப சிம்பிளா இது ஒரு 5 வருஷத்தினுடைய ரிசர்ச்ல நான் கண்டது என்ன அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கெல்லாம் 1 வருஷத்து பயிருக்க 4 டன் தான் உபயோகப்படுத்த. ஆச்சரியப்படுவீங்க. எப்படின்னா கிடைக்கிறது, களை எடுக்கிறது எல்லா இதையுமே போட்டு கம்போஸ்ட் பண்ணிடுறேன். அப்புறம் ஆட்டுரம் மாட்டுரம் எல்லாம் கொஞ்சம் விலைக்கு வாங்கிக்கிறேன். அதோட என்ன செய்யணும்னா அப்பப்ப வாங்குற பயிர்களுக்கெல்லாம் அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, வேமு, ட்ரைகோடர்மா இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் கலந்து வச்சிடுறேன். கலந்து வச்சுட்டு அடியுரமா ஒரு ஏக்கருக்கு 2 டன்னு தான் போடுறேன். மேலுரமா 2 டன்னு தான் போடுறேன். எனக்கு எருவு செலவெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆகுது. அதனால இதை கொஞ்சம் உபயோகிச்சு நீங்க பண்ணி பாருங்க. நிறைய எருவு போட்டு செய்யணுங்கிறது கிடையாது, சராசரி மாசம் வரும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு கரும்பு போட்ட 60 சென்ட் தான். 60 சென்ட்டுக்கு எனக்கு 36 டன் ஆச்சு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி நிறைய செஞ்சிட்டு இருக்கிறேன். தென்னை மரங்கள் தான் வச்சிருக்கிறேன். தென்னை மரத்துல அந்த தென்னை மரத்து கொப்பரை விழுந்தாத்தான் எடுக்கிறேன். எடுத்து அதை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணி எண்ணெயா பண்ணி தான் வித்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் சில மாறுதல்கள் அவைகளே ஒரு ஆய்ந்து செஞ்சாதான் நம்ம விவசாயம் பண்ண முடியும். இல்லைன்னாக்கா நம்மளுக்கு வேற சோர்சஸ்ல இருந்து பணம் வந்தா தான் விவசாயம் செய்ய முடியும், இல்லாட்டி செய்ய முடியாது. எத்தனை பேர் நஷ்டத்துக்கு ஆளாயிட்டு தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏதோ பிற மற்ற இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதை தவிர்க்கிறதுக்காக நாமளே சில ஆய்வுகள் நடத்தி அதை செய்ய வேண்டும் என்று என்னுடைய தாழ்வான அபிப்பிராயம்.